செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கட்டும், பிணையாக இருக்கட்டும், முந்தைய பிணையாக இருக்கட்டும், தேசிய அளவில் அமலாக்கத்துறைக்கு ஒரு நெருக்கடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கா? அதாவது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையும் சீரழிக்கும் விதமாக இன்றைய தினம் இடி செயல்பட்டு இருக்கு. இதற்கு மிகப்பெரிய பழிவாங்கும் படலம் பார்த்திங்கன்னா, இங்கே திரு செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு ஏற்பட்டதை விட மிகப்பெரிய கடுமையான அடக்குமுறையை சந்தித்தது எங்களுடைய கட்சி. எங்களுடைய தலைவர் திரு கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இல்லது மணிஷ் சிசோடியாவாக இருக்கட்டும், இல்லை சஞ்சய் சிங்காக இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் இடியினுடைய செயல்பாடு இந்த தேசத்தினுடைய ஜனநாயக மாண்புகளை சிதைக்கக்கூடிய விதமாக அவர்கள் தே ஆர் ஆக்டிங் ஆஸ் அ கேஜ்டு பேரட்னு கோர்ட்டே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இட் இஸ் ஹை டைம் இந்த கான்ஸ்டியூஷனல் வேலிடி, அதாவது சட்டத்தின் பால் நடக்கக்கூடிய இந்த இந்திய ஜனநாயகத்தினுடைய விளிம்புகளை காக்க வேண்டிய கட்டாயம் இன்றைய தினம் நீதிமன்றங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் பல்வேறு சூழ்நிலையில் அன்னைக்கு கூட கவிதா, திருமதி கவிதாவுடைய அரெஸ்ட்டை நான் அன்றைய தினம் கோர்ட்லேயே இருந்தேன். அன்றைய தினம் கடுமையாக இடியினுடைய சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் எடுத்துரைத்த போது அதாவது அன்றைய தினம் நீதிபதிகள் நாங்கள் இதற்கெல்லாம் பதிலளித்தால் கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும், அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிய பிறகுதான் அவர்கள் தே கெப்ட் குவைட். அப்படி தான் இந்த செயல்பாடு, அதாவது ஈடியினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து என்னோட சகோதரர் திரு பிரசன்னா சொன்ன மாதிரி நேற்று நடந்த அந்த சுரேந்தர் பன்வர் அவருடைய வழக்கில் ரொம்ப அப்பட்டமாக சாடி இருக்கிறாங்க. இது எப்படி இந்த என்டையர் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டை இந்த இடினுடைய துணையோடு இந்த மோடி அரசாங்கம் மிகப்பெரிய தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக இன்றைக்கும் இந்த அரசாங்கம் இன்னைக்கு திரும்ப வந்திருக்குன்னா அதற்கு காரணம் மிக 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 முக்கிய பங்களிப்பு இடிக்கு தான் இருப்பு. அவர்களுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு, காம்ப்ளிமெண்டிங் ஃபேக்டர் இடியினுடைய எதோச்சதிகாரமான அச்சுறுத்தல் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அதற்கு ரெண்டு உதாரணம், சமீபத்திய உதாரணம் திரு ஹேமந்த் சோரனுடைய கைது அண்ட் எங்களுடைய தலைவர் திரு கெஜ்ரிவால் அவருடைய கைது ஆகும். அப்போ எலெக்ஷன் நேரத்தில் அவர்கள் எப்படி செயல்பட்டாங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட்லேயும் அப்படியே தான் நடந்தது. உத்தரகாண்டில் கூட அது மாதிரியான நிகழ்வுகள் தான் நடந்தது. ஆக இன்றைய தினம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியானது, இந்த இடிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிகார வரம்பு ஏற்கனவே கான்ஸ்டியூஷனல் கோர்ட் வேலிடிட்டியை அப்போல் பண்ண பிறகும் கூட தட் கொஸ்டின் இஸ் அண்டர் ரிவ்யூ. சுப்ரீம் கோர்ட் அதில் ரிவ்யூவில் தான் வச்சுருக்கிறாங்க. அந்த பிஎம்எல்ஏயோட சட்ட ஷரத்துக்களை தோ தே ஹெல்ட் இட் ஆஸ் அ கான்ஸ்டியூஷனல் வேலிட், பட் தெர் இஸ் அ ரிவ்யூ பெட்டிஷன் இஸ் பெண்டிங். அந்த நிலையில் பார்க்கும்போது இன்றைய தினம் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள், குறிப்பாக ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுடைய ஒரே கோரிக்கையாக என்ன இருக்குன்னா, அந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் இடியினுடைய செயல்பாடுகள் கட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் எந்த விதமான தவறுகளை செய்தவர்களை காக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் எங்களுடைய கோரிக்கை கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த ஜனநாயகத்துடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 4000க்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 95% குறிப்பாக எதிர்க்கட்சிகள் மீது தான் இருக்கிறது. அண்டு திரும்பவும் சொல்ல வேண்டாம், அந்த கன்விக்ஷன் ரேட் ஹார்ட்லி அபவுட் லெஸ் தென் 1% கூட இல்லை. இதெல்லாம் நீதிமன்றங்கள் இப்போ 2%, 3% அதில் ஒரு இது இருக்கு. ஆனால் 3% கூட இல்லை, கிடையாது. அதனால அதாவது நீதிமன்றங்கள் இப்போதான் அதை கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ இவர்களுடைய இந்த செயல்பாடுகளை நிச்சயமாக, அதாவது ஐ டோன்ட் சே தட் வி ஆர் நாட் சப்போர்ட்டிங் எனி பர்சன்ஸ் இன்வால்வ்ட் இன் கரப்ஷன். இன்னொரு கேள்வியும் வருது சார். இப்போ நீங்கள் இப்போ எல்லாருமே வந்திருக்குது, செந்தில் பாலாஜி உட்பட பிணையில் தான் வந்திருக்காங்க, உச்சநீதிமன்றம் வரை சென்று ஜாமீனில் தான் வந்திருக்காங்க. இப்போ வழக்கினுடைய விசாரணை தீர்ப்பு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்கு. அப்படி இருக்கிற சூழலில் அந்த குற்றச்சாட்டுகளுக்கான அடிப்படை முகாந்திரம் இருந்து தானே வழக்கு பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதில் நீங்கள் ஒரு முக்கியமாக இந்த கேள்வி எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குது, அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றங்கள் இந்த பிரைமா ஃபேசி கேஸ் மெட்டீரியல் என்பது யாரால் தருவிக்கப்படுகிறது? இதையெல்லாம் தருவிக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் இடியினுடைய அலுவலர்கள். அதனால தான் சொல்கிறேன்,
அதில் ஒரு மிகப்பெரிய இடியில் நம்ம இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பேர்டன் வந்துட்டு நார்மல் கோர்ஸில் வந்துட்டு வி ஆல்வேஸ் த ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் வந்துட்டு குற்றம் சாட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலை. ஆனால் இந்த பிஎம்எல்ஏ வழக்குகளில் ப்ரிசம்ஷன் வந்துட்டு நமக்கு எதிராக அதை மறுதளிக்க வேண்டிய கட்டாயத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்கா. அதனால் நாளைக்கு மகேஸ்வரன் மேலே ஒரு குற்றச்சாட்டு நான் ஈஸியாக சொல்லிட முடியும். ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, பல்வேறு மந்திரிகள், அதெல்லாம் இடி ஏன் அதை வந்துட்டு காக்னைசன்ஸ் எடுக்கலை? அப்போ இந்த பிரைமா ஃபேசி கேஸ் என்பதே இடியினுடைய செயல்பாடுகளை ஒட்டி தான் இருக்குது. அப்போ அந்த மெட்டீரியலை தான் வந்து நீதிமன்றங்கள் அலசுகிறது. அந்த மெட்டீரியலை அலசும் போது அதனுடைய உண்மைத்தன்மை எப்போது நிரூபிக்கப்படும்? ட்ரையல் நடக்கும் போது தான் நிரூபிக்கும். அது வரைக்கும் என்னன்னா தி ப்ரிசம்ப்ஷன் இஸ் அகெயின்ஸ்ட் தி அக்யூஸ்ட் பர்சன். அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்க, அதாவது இந்த கில்ட் வந்து ப்ரூவ் டு பி அவங்களுக்கு எதிராக இருக்கிறது. நம்முடைய குற்ற நடைமுறை சட்டத்தில் வந்து மற்ற வழக்குகளில் இருக்கக்கூடிய அந்த சாதகமான ஒரு விஷயம் வந்துட்டு இங்கே வந்து நமக்கு எதிராக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த பிரைமா ஃபேசி மெட்டீரியல் என்பது பார்க்கப்பட வேண்டும். இந்த பிரைமா ஃபேசி இதுதான் சொன்ன நண்பர் சொன்ன மாதிரி அந்த பென் டிரைவ் நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க? அந்த ஒன்றுமே சோர்ஸே இல்லை. பட் தே சே இந்த பென் டிரைவில் தான் வந்துட்டு எல்லா மெட்டீரியலும் இருக்குன்றாங்க. இது யார் வேணாலும் இன்சர்ட் பண்ண முடியும், எந்த அலுவலர். அது இது வந்து ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் இருக்குது. அது நாளைக்கு இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது அவர்கள் அதிகாரத்தில் இல்லாத போது நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்குது. அதனால இட் இஸ் அன் ஐ டைம் இந்த பிஎம்எல்ஏவுடைய அந்த சட்ட ஷரத்துக்களை ஏற்கனவே ரிவ்யூ பிஃபோர் தி கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அது இருந்தால் கூட இது வந்து மக்களை அதாவது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதால் இது வந்து பொலிட்டிக்கலா இட் இஸ் நாட் ஒன்லி டு பி ரிசால்வ்ட் இன் தி கோர்ட்ஸ், இட் ஹாஸ் டு பி டெசிஷன் ஹாஸ் டு பி டேக்கன் பொலிட்டிக்கலி ஆல்சோ. இது மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து இது மாதிரியான அதிகாரத்தை கொடுத்து அதை வந்து மறைமுகமாக பேக்ரவுண்ட்லேருந்து இது மாதிரி செயல்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்துட்டு இருக்கு. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சாட்சியம். ஆகவே அதை ரிவ்யூ பண்ண வேண்டிய கட்டாயம் இந்த இந்திய ஜனநாயகத்துக்கு இருக்கு, குறிப்பாக எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கு. ஆகவே அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய அவசியம் இருப்பதாக கருதுகிறோம்.